டேய் மச்சான் போலாமா? என்னடா ஹாஸ்பிட்டல் ஃபைல் ஒன்றும் எடுக்கல? செக்கப்லாம் எதுவும் இல்லடா, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போடணும், போட்டுட்டு உடனே வந்துடலாம். சரி சரி ஏறு. கல்யாண மாப்பிள்ள மாதிரியாடா இருக்க? காலகாலத்தில் கல்யாண படமா பொண்டாட்டி ஹனிமூன் அங்கே இங்கே கூட்டு போடாமான்னு இருக்காம ஹாஸ்பிட்டலுக்கும் மருந்து மாத்திரன்னு சுத்திக்கிட்டு இருக்க. டேய் என்ன கலாய்க்கிறியா? எனக்கு என்னவோ நான் விஷம் குடிச்சதுனால தான் இந்த கல்யாணமே நடக்குதுன்னு தோணுது. அதுவும் ஒரு வகையில உண்மைதான். இருந்தாலும் நீ பண்றதெல்லாம் ரொம்ப விபரீத முடிவுடா. ஏதானாலும் இருந்துட்டு போட்டும், என் கார் என்கிட்ட திரும்ப கிடைச்சிட்டா அது போதும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் சக்தி. சரிடா, ஃபர்ஸ்ட் ரோட்டை பார்த்த வண்டியை ஓட்டு. உயிர் மேல அவ்வளவு பயம்? ஆமா, பின்ன எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல. இது யாரு சக்தி மாதிரி இருக்கு? ஏல நிறுத்துங்க நிறுத்துங்க டே டே மச்சான், கொஞ்சம் வண்டியை நிறுத்துடா. நிறுத்துங்க. ஐயோ இவரா? இவரு பயங்கரமான ஆளாச்சே. சக்தி எங்கப்ப போற? யோ தாத்தா, உமருக்கு என்ன வேணும்? போகும்போதே எங்க போறேன்னு கேட்கிறீ? நீ எவம்ல? நான் வாங்கிட்டே கேட்டேன். கம்ப கொண்டு மண்டையில அடிச்சிருவேன். வாய மூடல. எப்ப சக்தி எங்க போற? தாத்தா நான் ஹாஸ்பிட்டல் போறேன், உங்களுக்கு என்ன வேணும்? ஆஸ்பத்திரிக்கா? என்ன ஆயிட்டு? உடம்பு சரியில்லையோ? உடம்புலாம் நல்லா இருக்கு, இன்ஜெக்ஷன் போட வர சொன்னாங்க. அப்படியா? நானும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் கூட்டு போய் விடுப்பா. தாத்தா நாங்க என்ன மார்க்கெட்டுக்கா போறோம் உடனே கூட கூட்டு போறதுக்கு? நாங்க போறது ஹாஸ்பிட்டல், அங்க உங்களுக்கு என்ன வேலை? இவன் யாருல குறுக்க குறுக்க வந்து பேசுறான்? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு தாத்தா? ஏல எனக்கு சுகர் மாத்திரை வாங்கணும். கொஞ்சம் கூட கூட்டிட்டு போவாங்க. டேய் சக்தி, இவரை வேற கூட்டு போகணுமா? என்னடா இது சோதனை? அப்படிலாம் சொல்லாதடா, வயசானவங்க பாவம். நம்மளே கூட்டு போனா வேற யார் கூட்டு போவாங்க? வாங்க தாத்தா, வந்து ஏறிக்கோங்க. ஏன் அவன் தங்கமானவன். அவன் கால் துசுக்கு பெருவியால தூர போய் உட்காரு. யோ தாத்தா, உமருக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் டேய் கோவப்படாத மச்சான், வயசான ஆளு என்னமோ பேசிட்டு போறாங்க, விடு. நல்ல சொல்லுவடா, அவருக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ற. சரி விடுடா தாத்தா, சீக்கிரம் ஏறுங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. போலாம். ரைட் ரைட். கம்ப கொண்டு எங்க வச்சிருக்காரு பாரு. ஹலோ மேடம். உங்களை அனுப்பி வச்சு எனக்கு மண்டையே வெடிக்குது. என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் வந்துட்டானா இல்லையா? வந்துட்டா மேடம், ஆனா தனியா வரல, கூட 2 பேர் வந்திருக்காங்க, உள்ளதான் போயிருக்கான். கூட எத்தனை பேர் வந்தா என்ன? மாலா அவனுக்கு மயக்க ஊசியை போட்டு கால் பண்ணுவா. உடனே அவனை குண்டு கட்டையா தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. ஓகே மேடம், நம்ம ஆளுங்களெல்லாம் உள்ளதான் அனுப்பிச்சிருக்கேன். நானும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன், பாத்துக்கிறோம் மேடம். ஜாக்கிரதை, இதுல ஏதாச்சும் சொதப்படுங்க உங்க எல்லாரையும் சேர்த்து தொலைச்சிருவேன். அப்படிலாம் நடக்காது மேடம், கேர்ஃபுல்லா தான் இருக்கும். சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிறாதீங்க, யார்கிட்டயும் மாட்டிடாதீங்க. ஓகே மேடம். ஏங்க வந்துட்டா உங்க மருமவன், கிளம்புங்க. குடவுன்ல வச்சு அவனுக்கு நல்ல பாடத்தை போடணும். நம்ம பிள்ளைய ஏமாத்திட்டு போனவன் தானே. ஆமா, என் மவளை கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டு வேற எவ்வளையோ கட்ட போறான்ல. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வா போவோம். ஹலோ பீட்டர், லைன்லயே இரு. வேலை முடிஞ்சதும் சொல்லு, கார் எடுத்துட்டு பின்வாசல் வந்துடுறேன். ஐயோ, இந்த பையன் வரமாட்டான்னு நினைச்சோம், கரெக்டா வந்துட்டானே. டாக்டர் செக்கப் முடிஞ்சுதா? இல்ல, இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போட சொன்னாங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ கும்பலெல்லாம் உள்ள வரக்கூடாது. யாருக்கு இன்ஜெக்ஷனோ அவங்க மட்டும் இருந்தா போதும், மற்றவங்களாம் வெளியில போங்க. அது எப்படி? நல்ல வெளியில போவோமே. இது புது மாப்பிள்ள, துணைக்கு நாங்க 2 பேரும் நிப்போம்.
தாத்தா அதான் வெளில போக சொல்றாங்கல்ல, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. டேய் அசோக் கூட்டு போடா. வெளியிலெல்லாம் போக முடியாது சக்தி. இங்க நிக்கிறோம், ஓரமா நின்னுக்கிறோமே. ஆமாடா, இதுக்கு எதுக்கு வெளியில எல்லாம் போயிட்டு, ஒரு இன்ஜெக்ஷன் தானே போட்டு வா, கையோட கூட்டு போயிடுறோம். சிஸ்டர் கூட இருக்கட்டுமே, ஒரு இன்ஜெக்ஷன் தானே போட்டு விடுங்க, நாங்க போயிடுறோம். வாட் நான்சென்ஸ், என்ன சொல்றீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்ல மடமா? கூட யார் வேணாலும் வச்சுக்கிறதுக்கு வெளியில போங்க. டாக்டர் பார்த்தா என்னதான் சத்தம் போடுவாங்க. அம்மாடியோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் இப்படிலாம் நர்ஸ் பொம்பளை கத்துவான்னு பார்த்தா, பிரைவேட் ஆஸ்பத்திரியிலயும் இப்படிலாம் கத்திக்கிட்டு கிடக்கா. எங்களால முடியாதுமா, நாங்க கூடயே நிப்போம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த கிழவை வெளியிலயே போக மாட்டேக்கானே, சொல்ல சொல்ல கேட்காம ரெண்டு இங்க நிக்குது பாரு. ஷிட். கோவக்கார கிளியே, என்ன கொத்தி விட்டு போவாத. தாத்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இப்படிலாம் பாடக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல வச்சு. என் பாட்டு, என் வாய், என் உரிமை. நான் பாடுவேன், ஆடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய் மச்சான், இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை விட்டுட்டு வந்துருவோன்னு. கேட்டையா? இப்ப பாரு பாட்டு பாடியே கழுத்து இருக்கிறாரு. கொஞ்சம் பொறுத்துக்கோடா. தாத்தா நீங்க ஏதோ டேப்லெட் வாங்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க? ஆமா, போவச்சுதான் வாங்கிட்டு போவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க போய் வாங்கிட்டு நில்லுங்க, நாங்க வாரோம். முடியாது, அந்த பொம்பளை பேய் முழிக்கா. நான் கூடயே நிக்கேன். உனக்கு பாடிகாடு நானு. இங்க பாருடா காமெடிய, உனக்கு பாடிகாட நிக்காராமா. சரி விடுடா, இருந்துட்டு போட்டும், கலாய்க்காத. டாக்டருக்கு தெரியாம மயக்க மருந்து ஊசியில ஏத்திட்டு வந்துட்டோம். கடவுளே, இதை யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. நர்ஸ் வந்துட்டா, அவ பந்தய போறா. நான் சிங்கிள் சோறா, அவ பந்தய போறா. நான் சிங்கிள் சோறா. ஜிகிரு தண்டா, ஜிங்கிரு தண்டா. ஐயோ தாத்தா, பாடாம இரியும். இப்படியே பாடிட்டு கடந்தீர்னா உமருக்கு வாயில ஊசி குத்திர போறா. திரும்பிக்கோங்க. கையில தானே? இல்ல, இடுப்புல போடணும். திரும்பிக்கோங்க. இது டோஸ் கூடின ஊசி. லேசா மயக்க வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போங்க. ஓகே சிஸ்டர். என் கைய புடிச்சுக்கோல, பயப்படாத. ஐயோ, கை வேற நடுங்குதே. கரெக்டா குத்திருமாளா? இல்லன்னா அந்த பொம்பளை உனையே குத்திருவா. ஏ பொம்பளை, நீ நர்ஸ் தானா இல்லையா? கை ஏன் இப்படி டப்பாங்குத்து ஆடுது? யோ, பேசாம இருக்க மாட்டேன். நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். முதல்ல நீ வெளில போயா. என்னடி பொம்பளை மரியாதை இல்லாம பேசுற? உனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை. வெளியில போயா. நர்ஸ் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, அவங்க வயசானவங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். திரும்புங்க. இருக்கிற டென்ஷன்ல திரும்புங்க சார். ஏன் சக்தி, இப்படி வா. என்ன ஓவரா பேசுற? ஏன் அவங்கிட்டயே துள்ளுறியோ? ஊசிய குத்திட்டா, குத்திட்டா. அட கடவுளே, ஊசி மாறிடுச்சு. அச்சோ, போச்சு போச்சு, எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். ஐயோ தாத்தா, தாத்தா எந்திரிங்க. இந்தாம்மா, என்ன பண்ண அந்த ஆளை? இப்படி ஊசி போட்டோடனே மயங்கி விழுந்துட்டாரு. என்ன ஊசி போட்ட? அது 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 வந்து அது வந்து சார். என்னதுமா? என்னது வந்து போய் போலீஸ கூப்பிடவா? ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, என்ன சொல்றது? நர்ஸ். ஐயோ, போச்சு போச்சு. இவன் எதுக்கு இப்ப உள்ள வந்தான்? என்ன வேணும்? நீ யாரு? சொல்லிராத சொல்லிராத. இந்த பெரியவர் எதுக்கு மயங்கி கிடக்காரு? என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏய், கேக்குறல்ல, நீ யாரு? ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எவ்வளவு நேரமா நாங்க வெயிட் பண்றது? மத்த ஆளுங்களாம் போட வேண்டாமா? டேய் மச்சான், அவர் மேல எதுக்குடா கோவப்படுற? அவரும் நம்மள மாதிரி தான். சார் கொஞ்சம் வெளியில நில்லுங்க. இங்க ஒரு தப்பு நடந்து போச்சு. இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டாங்க, பாவம் வயசானவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. ஓகே ஓகே, சீக்கிரம். எவ்வளவு நேரம் தான் நாங்க வெளியில வெயிட் பண்றது? வேலைக்கெல்லாம் பெர்மிஷன் போட்டு வந்து உட்காந்துருக்கோம். நீங்க என்னன்னா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப முடிஞ்சிரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.
நாங்க உடனே டாக்டரை பார்க்கணும். சாருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. ஐயோ என் வேலையே போயிரு சார். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டேன். நான் ஆல்ரெடி போடும்போதே சொன்னேன் இது ஹெவி டோஸ்னு. இது போடும்போது உங்களுக்கே கொஞ்சம் தலை சுத்த தான் செய்யும்னு சொன்னேன்ல சார். பாவம் இந்த தாத்தா வேற வயசானவங்க, அதனால மயங்கி இருப்பாரா என்னமோ. கொஞ்சம் பெட்ல படுக்க வைங்க சார், நான் பார்க்குறேன். சக்தி கோவப்படாத, தூக்கு. தாத்தாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 1/2 to 1 hourல கண்ணை முழிச்சிடுவாரு. உங்க கேர்லெஸ்னால தான் இப்படி ஆயிட்டு. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க? ஐயோ இவனுங்க வேற துருவி துருவி கேட்குறானுங்களே. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான இன்ஜெக்ஷன் தான். ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் எழுதி கொடுத்துட்டு போனது தான் சார் நான் போட்டேன். இவங்க வயசானவங்கனால கொஞ்சம் தாங்குற சக்தி இல்லாமல் மயங்கிட்டாங்க. என் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட்டு போயிடலாம். ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி சத்தம் போட்டிங்கன்னா எனக்கு வேலை போயிடும். ப்ளீஸ் சார். என்ன ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கிறீங்க? ஒரு உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியாதா? டேய் மச்சான் கோவப்படாத. கரெக்டா சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா அவங்க ஒய்ஃப் அந்த பாட்டிமா வேற தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லு. அவங்களுக்கு ட்ரிப் போட்டு விட்றேன், கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும். ப்ளீஸ் சார் டாக்டர் கிட்ட சொல்லிடாதீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. 1 hour நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேலே அவர் கண்ணு முழிக்கலைன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்கும். சார் கொஞ்சம் நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட்டை பாருங்கம்மா. ஐயோ இப்போ அந்த திருக்காணி வீட்டில் வேற என்ன சொல்லணும்னு தெரியலையே. ஏ உமா, எப்படி இருக்க? உடம்பு சோமா இருக்காமா? பரவாயில்லக்கா, வாங்க. ஏம்மா எல்லாரும் வாங்க. இந்தாங்கம்மா ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கலை. ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தாலும் வீட்டுக்கு தான் சமந்துட்டு வரணும். அதனால வீட்டுக்கு வரச்சில கொடுத்துக்கலான்னு ஹார்லிக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ அதுக்கு என்னம்மா, பிள்ளை பிறந்ததுன்னு சொன்ன உடனே நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம். மேகலக்கா இந்தாங்க, இதில் சாப்பாடு இருக்கு, உமாக்கு கஞ்சி இருக்கு, கொஞ்சம் சூடா ஊற்றி கொடுங்க. ரொம்ப நன்றி அம்புஜம். அடப்போங்கக்கா, இதுக்கு போட்டு நன்றின்னு பிள்ளைய பாப்போம். இந்தாங்கக்கா. எம்மா ஏன் எல்லாரும் இப்படி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வரீங்க? பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல, உமாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோங்க்கா. ஐயோ இதெல்லாம் யாரு கேட்டா? நீங்கள் வந்தாலே போறமே எங்களுக்கு. சரி பிள்ளைய போய் பாருங்க. ரெண்டும் நல்லா தூங்கல செய்து. ஆமா லட்சுமிக்கா, தூங்குனா ஒன்று போல தூங்குறாவோ. எந்திரிச்சா ரெண்டும் சேர்ந்து எந்திரிச்சிருதுக்கா. ஒரு 4 மாசத்துக்கு நல்லா பாலை குடிச்சிட்டு தூங்கிரும். அப்புறம் ஆளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாதான் அழுவ வைக்க செய்யும். ஆமாம்மா, கையிலேயே எடுத்து வச்சு பழக்கிறாதீங்க. 2 பிள்ளைகள் பார்த்தியா, 2 பிள்ளையும் கையிலேயே வச்சிட்டு இருக்க முடியாது. எப்பயும் தொட்டில் போட்டே உரக்காட்டிடுவோம்மா. ஆ சரிக்கா. ஆம்பளை பையன் அப்படியே கிருஷ்ணாவை உரிச்சு வச்சாப்புல இருக்கான். ஆமாம் ஆமாம், பொம்பளை பிள்ளை அப்படியே அவன் அம்மா சடையில் கொஞ்சம் அப்பா சடையில் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு. எம்மா கையில் தூக்கி கொடுமா. அதெல்லாம் வேண்டாம் உமா, பிறந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது. நாங்கள் வெளியிலேருந்து சுற்றிட்டு வரோம், நாங்களாம் தூக்கக்கூடாது உமா. பிள்ளைக்கு சீக்கிரமாக லேசாக எதுவும் பட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்பாவோ. வேண்டாம் வேண்டாம், நாங்கள் அப்படியே தொட்டில் வச்சே பார்த்துக்குறோம். ஆமாம் வடிவுக்கா சொல்கிறது சரிதான். யாருக்கிட்டையும் கையிலலாம் தூக்கி கொடுக்காத உமா. இப்போ தானே பிள்ளை பிறந்திருக்கு, சில ஆளுக்கு தெரியாது. நீங்கள் தான் சொல்லணும், கையில் எடுக்கக்கூடாது, தொட்டிலே வச்சு பாருங்கண்ணே. டாக்டர் சொல்லியிருப்பாவல்ல. ஆமாம்மா, டாக்டர் சொல்லதான் செஞ்சாவோ. அதுக்கு என்ன, நம்ம பிள்ளைகள் தானே. கிருஷ்ணாவை எங்க ஆளை காணும்? என்னமோ மருந்து வாங்கணுமா, அதனால மெடிக்கல் வரைக்கும் போயிருக்காவோ. நீங்க எல்லாரும் பிள்ளையே பார்க்க வந்திருக்கீங்கன்னு அந்த ஆளை ஜூஸும் வாங்கிட்டு வரேன் இருக்காவோ. ஐயா ஜூஸ் எல்லாம் எதுக்குக்கா? வேஸ்டா, அவங்கள அலைய சொல்லாதீங்க. அதுக்கு என்ன அம்பஜம், வெயில் கொஞ்சமா அடிக்கி, நல்ல கடுத்த வெயில் அடிக்குது. எல்லாரும் இருங்க, ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸை குடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போலாம். என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? எதுவும் சொன்னாவளாக்கா? அதை பற்றி ஒன்றும் சொல்லலம்மா. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், எப்படி ஒரு 5-6 நாள் ஆகும்னு நினைக்கேன். ஆமாம், ஏம்மா அவளுக்கெல்லாம் 1 வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு விட்டாவோ. உங்கள் மவளுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தீங்களா? ஆமாம், இந்த ஆஸ்பத்திரிக்கு தானே வந்தோம். நல்ல டாக்டர், நல்ல பாப்பாவோ. ஆமாக்கா, உமாக்கும் நல்லா பார்த்தாங்க, நல்ல டாக்டர் தான். அம்புஜக்கா, சின்ன பொண்ணு கீதாவெல்லாம் கூட்டு வரல ஏன்க்கா? அதை ஏன் கேட்க உமா, அவகிட்ட சொல்லதுக்கே மறந்துட்டேன். நானும் லட்சுமி வரதா தான் இருந்துச்சு. சரி இங்கனக்குள்ள தானே சுத்துவாளுவோ, மெதுவா சொல்லிக்கலாம்னு நினைச்சோம். அதனால கடைசி நேரத்துல வடிவக்காவும் கிளம்பி வரேன்ட்டாவளா. வடிவக்கா வரங்காட்டி ஆட்டோவும் வந்துருச்சு. அப்புறம் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லாம அவசர அவசரமா வந்தாச்சுமா. நாளைக்கு வரைச்சுல கூட்டு வரேன். விட்டு போட்டு வந்ததுக்கு என்ன வருது வருவாளோட தெரியல. ஆமா லட்சுமி, வேற என்ன செய்ய, அவசரமா வந்தாச்சு. இந்த தாத்தா வந்ததால எல்லாத்தையும் சொதப்பியாச்சு.
இப்ப இவர் மட்டும் கண்ணு முழிக்கலன்னா நம்மள ஜெயில தூக்கி போட்டுருவாங்களே, என்ன செய்ய ஒன்றும் விளங்க மாட்டுக்கு. டாக்டர் வர்றதுக்குள்ள இவர் கண்ணு முழிக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஏன் மனசா இப்படி சொல்லாம கொள்ளாம என்னைய விட்டு போயிட்டீரே, நான் என்ன செய்ய? ஐயோ பாட்டியம்மா, அவர் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போல. நீங்க இப்படியே சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா என்னைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாவோ. செத்த நேரம் சும்மா ஈரிங்க, இப்ப அவரே கண்ணு முடிச்சிருவாரு. நான் வந்ததுல இருந்து இப்படி செட மாதிரி படுத்து கிடக்காரே, கண்ணு முடிக்க மாட்டுக்காரம்மா, என்னைய விட்டு போயிட்டாரே, அனாதையா விட்டுட்டு போயிட்டாரே. இப்ப நான் என்ன செய்வேன்? என் மகன் வேற மெட்ராஸ்ல கிடக்கானே. பாட்டியம்மா தயவு செஞ்சு இப்படி கத்தாதீங்க, வெளியில தெரிஞ்சா அவ்வளோதான். டோஸ் கூடினதுனால தான் கொஞ்சம் மயங்கிட்டாரு, வேற ஒரு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இப்படி சத்தம் போடாதீங்க, எனக்கே பதட்டமா இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்? இப்ப நான் எங்க இருக்கேன்? தேங்க் காட், கண்ணை முடிச்சிட்டாரு. பாட்டிமா, உங்க புருஷன் கண்ணை முடிச்சிட்டாரு பாருங்க. நான் வெளியில இந்த பசங்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ, என்னையா பண்றீரு? யார்கிட்ட கேட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்தீரு? கிட்டு, கிட்டு, நீ எங்கிட்ட இங்க வந்த? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வந்தீரு? ஒழுங்கு மரியாதையா சொல்லும். ஆஸ்பத்திரிக்கு எதுக்கும் டி வருவாவோ? சுகர் மாத்திரை வாங்கிறதுக்கு வந்தேன். அட அறிவு கட்ட மனுஷா, உமருக்கு தான் சுகரே கிடையாது, என்னத்துக்கு சுகர் மாத்திரை வாங்குறதுக்கு வந்தீரு? என்ன சொல்றீங்க? இந்த தாத்தாவுக்கு சுகர் கிடையாதா? ஆமையா, சுகரும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. என்னத்துக்கு இப்படி வந்தாருன்னு தெரியல. எம்மாடி, யோ தாத்தா, இப்படிலாம் பொய் புளி விட்டா வண்டியில ஏறி வந்தீரு. இப்ப உமருக்கு தானே கஷ்டம். நான் வீட்டுக்கு போகணும். கிட்டு, வீட்டுக்கு போவோம் வாட்டி. இப்ப எப்படி இருக்கு தாத்தா? உங்களெல்லாம் பார்த்தாலே தலை சுத்துதுப்பா. என்னைய வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. வயசான காலத்துல ஒழுங்கா கஞ்சி குடிச்சோமா வீட்டுல இருந்தோமான்னு கிடையாது. எப்பா பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு பாட்டு படிச்சுட்டு கிடக்காரு. அதான் இப்படி ஒரேடியா ஊசிய போட்டு படுக்க வச்சுட்டாவோ. வீட்டுக்கு கூட்டு போலாமா? டேப்லெட் எழுதி தர, அதை மட்டும் 2 வேளை போட சொல்லுங்க. ஓகே. இந்த பாட்டி என்ன மச்சான் சர்க்கஸ் காட்டிட்டு இருக்கு? டேய் சும்மா இருறா, வா டேப்லெட் வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் உமருக்கு தேவையா மனுஷா? வயசான காலத்துல என்னையும் இப்படி அங்கே இங்கேயும் அலக்கழிக்கிறீரு. காட்டு புளியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கின் கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது, கிட்டே மாறாது. கேட்டதுக்கும் பாட்டா இப்படியே இருப்பீரோ? மாறாதாம்ல, மாறாது. மாறலன்னா நானே ஊசிய போட்டு கொண்டு போடுவேன். ஒழுங்கா உமரு சோழிய பார்த்துட்டு கஞ்சியை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கடையும். யோ தாத்தா எந்திரிங்க, கிளம்பலாம். எங்கப்பா போனோம்? ஏன் தாத்தா வீட்டுக்கு வரலையா? இங்கேயே இருக்க போறேன்னா சொல்லிருங்க, நான் விட்டுட்டு போயிடுறேன். வீட்டுக்கு போகணும்பா. என் பொண்டாட்டி கத்திக்கிட்டே கிடக்கா. இவளை நம்பி இவ கூட வீட்டுக்கு போனா கதவை பூட்டி போட்டு அடிப்பா. அடிக்காம இவர் பண்ண காரியத்துக்கு வச்சு கொஞ்சம் அவளோ. நான் வரமாட்டேன், இங்கேயே இருந்துக்கிறேன். அதெல்லாம் அடிக்க மாட்டாவோ, வீட்டுக்கு போவோம் வாங்க. ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வாரும். இது என்ன உங்க அப்பா வீட்டு ஆஸ்பத்திரியா? இங்கேயே இருக்க போறாராம். வாங்க வாங்க கிளம்புவோம், முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். சார் ஒரு நிமிஷம். சார் தயவு செஞ்சு இங்க நடந்ததை வெளியில சொல்லாதீங்க, பெரிய பிரச்சனையாயிடும். என் வேலையே போயிடும் சார். நீங்க கேர்லெஸ்ஸா பண்ணுவீங்க, இதை நாங்க வெளியில சொல்லக்கூடாதா? நல்லா இருக்குது சார். ப்ளீஸ் சார், எனக்கும் பிள்ளைங்களா இருக்கு, என் வேலையே போயிடும் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க கேர்லெஸ்ஸா பண்ணீங்க, இதனால ஏதாச்சும் நடந்துருச்சு, உயிருக்கு ஏதோ ஆபத்துனா இப்ப நாங்க என்ன செய்வோம்? இனிமே இந்த தவறு நடக்காது சார். இன்னைக்கு தாத்தா ரகலை பண்ணதுனால இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, நம்புங்க சார். என்னமோ சொல்றீங்க, பி கேர்ஃபுல்.
மாலா ஜஸ்ட் மிஸ், அவர் உயிர் பொழைச்சாரு. இவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சு அவ்வளோதான், என்னை அப்படியே கொண்டு கட்டியா தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிற கதை உனக்கு தாண்டி பொருந்தும். இப்ப அந்த திருக்காணி வீட்டுல வேற போய் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. தேவையில்லாம அந்த குடும்பத்துல போய் சிக்கிக்கிட்டோம். என்ன ஆளு முடி இந்த அம்புச்சக்கா லட்சுமிக்காவெல்லாம் பார்த்தீங்களா? சரியான ஆளுதான், நம்மளை எப்படி விட்டுட்டு போயிட்டாவளே. ஆமா சின்ன பொண்ணு, அவியலை பத்தி உனக்கு இப்பமாச்சும் புரிஞ்சுதே? நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ ஒரு நாளாவது கேட்டிருக்கியா? அம்பிச்சிக்காவும் லட்சுமிக்காவும் சேர்ந்தாலே நம்மள கலட்டி விட்டுருவாவட்டி. ஆனா காரணம் இல்லாம போக மாட்டாவளே. அவியலுக்கு என்ன அவசரமோ தெரியலக்கா. அப்படி என்ன அவசரம் இருந்துட போது சின்ன பொண்ணு? நாம என்ன 4 தெரு தள்ளியா இருக்கோம்? இந்த பக்கத்து வீடு தான் என் வீடு. ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன செய்யுது? ஆமாக்கா, ஒரு போன் அடிச்சாவது கூப்பிட்டுருக்கலாம். பின்ன என்ன சொல்ற? நீயே சொல்ற ஒரு போன் பண்ணிருக்கலாம்னு. வரட்டும் கேக்கும். ஏக்கா, இங்க உட்கார்ந்துருக்கிறது உங்க மவன் தானே? அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அழுறானா? இவன் என்னத்துக்கு அழ போறான்? வா போய் கேக்கட்டு. ஏலச்சி வா. என்னம்மா? என்னத்துக்கு இப்படி கடந்து அழுற? என்ன ஆயிட்டு? ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு எல்லாருக்கும் பரிச்சை ரிசல்ட் பார்க்காவல, உனக்கு வந்துட்டோல. ஆமா, என்ன பார்த்துட்டே எப்படி மார்க் எப்படி? என்ன அழாத, சரி வீடு பாத்துக்கலாம், ரிசல்ட் தானே வரப்போகுது. அதுக்கிட்ட ரொம்ப போட்டு அழுதுட்டு இருக்காத. என்ன சின்ன பொண்ணு, இந்த பையன் ஒண்ணும் பேச மாட்டேக்கான், என்னவா இருக்கும்? எனக்கே தெரியலக்கா, கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும் போல. ஏல எதுக்கு கடந்து அழுற? என் 4 முடி, உங்க பையனை அடிச்சீங்களா? காலையில இருந்து இவன் மேல கையே வைக்கலையே, என்னத்துக்கு தான் இப்படி கடந்து ஒப்பாரி வைக்கன்னு தெரியல. ஐயோ ஐயா, இந்த பையலை என்னத்த சொல்ல, பொட்ட பிள்ளைகள் கூட தோந்து போயிரும் போல, இப்படி கடந்து அழுறானே. ஏல பரீட்சைலாம் ஒழுங்கா தானே எழுதியிருக்க, பாஸ் ஆயிருவல்ல? நீ நல்லா தானே இருந்து படிச்ச, பாஸ் ஆயிருவ. சரி விடு விடு பாத்துக்கலாம், இப்படி கடந்து அழுதுகிட்டே இருக்காத. இல்லம்மா, எனக்கு ரிசல்ட்டே வரல. இன்னைக்கு 12th தான் ரிசல்ட் வருது, நான் 10th படிக்கேன். ஏட்டி சின்ன பொண்ணு லூசு, இவன் 10ஆம் கிளாஸ் தானே படிக்கான். எனக்கு என்ன 4 முடி தெரியும், அப்ப என்னத்துக்கு கடந்து ஒப்பாரிக்கன்னு கேளுங்க. ஏ அப்பப்பப்பா நிறுத்து, அப்பா கிடந்து அடிப்பாரு நினைச்சு அழுறியோ? இல்ல நான் அடிப்பேன்னு பயந்து போய் அழுறியா? என்னத்துக்கு அழுற? ஒருவேளை ரிசல்ட் வரப்போது நினைச்சு அழுதுட்டு இருக்கியோ? ஏ கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம்னா எனக்கு தலைவலியே வந்துடும். ஏல நான் அடிக்க மாட்டேன், என்னன்னு சொல்லு, என்ன விஷயம்? எல்லாம் மார்க் நினைச்சு பயப்படாத, மார்க்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பாஸ் ஆனா போதும். ஆமால பாஸ் ஆனா போறோம், அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது குரூப் எடுத்து படிச்சுக்கோ. அதெல்லாம் இல்லம்மா, நல்லா தான் எழுதியிருக்கேன், வாங்கிட்டு. அப்ப எதுக்கு தான் அழுற? நாங்க நின்று கேட்கோம்ல, உனக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரியதால எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கோம், ஒழுங்கா சொல்லு. ஏ அம்மா, இவன் அழுறது காதுக்குள்ள உயி உயி உயின்னு சத்தம் கட்டிட்டு இருக்கு. இல்ல எம்பிட்டு நேரமா எதுக்கு அழுறன்னு கேட்கும், ஒரு வார்த்தை சொல்றியால? இப்ப சொல்லலன்னு பையன் வாரில் எடுத்து சாத்திடுவேன் சாத்தி. ஏமா அலையாது விடுமா, போமா தூர. ஏல சிவா, பிள்ளையில எதுவும் பாக்கியோ? லவ் கிவ் எதுவும் பண்றியோல? பிரேக்கப் ஆயிட்டா, எதுக்கு அழுற? எவனு சொல்லு, நாங்க வேணா போய் பேசுறோம். எட்டு சின்ன பொண்ணு, என்னத்த போய் பேசுவ? அறிவு கட்டவளே. இந்த பயல கொண்டு போட்டலாம் போல வருது. ஏல அவ என்ன சொல்றா? அவ சொல்றது உண்மையா? பொட்ட பிள்ளை சவகாசம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, காதை பிடிச்சி திருக்கல. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு பாரு. ஏமா விடுமா 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 சொல்றேன். சொல்லு, என்னத்துக்கு கடந்து ஒப்பாரிச்ச? சொல்ல போறியா இல்லையா? ஏ அம்மா, விடுமா விடுமா விடுமா. எதுக்கு அழுதுட்டு இருந்தால? இந்த அடி தேவையா? கேட்டவனே சொல்லியிருக்க வேண்டியதானே. இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுனால ஐபிஎல் கேன்சல் பண்ணிட்டாவாமா. என்ன சின்ன பொண்ணு சொல்றான்? ஏன் 4 முடி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கல, அதனால ஐபிஎல் மேட்சை கேன்சல் பண்ணிட்டாவலாம். அதுக்கு கடந்து அழுதுட்டு இருக்காங்கக்கா. அதுக்கால கடந்து அழுற? அது மட்டும் இல்ல, விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு.
இனிமே அந்த மேட்ச்லயும் பார்க்க முடியாது. ஆர்சிபி இந்த வருஷமாச்சு கப் அடிச்சிரும்னு நினைச்சோம், அதுவும் போயிட்டு. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன கீதாக்கா சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள போ, அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு பிரம்பு கம்பு வச்சிருப்பேன், அதை அப்படியே எடுத்துட்டு வாடி, இந்த பையில புடிச்சு வச்சிருக்கேன். ஏக்கா பாவம் விட்டுருங்கக்கா, பாவமா இருக்கு பார்க்க. இந்த நாய்க்கு பாவம்லாம் பார்க்க கூடாது, நீ போய் எடுத்துட்டு வா. அம்மா அடிக்காதம்மா இனிய, உனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியலமா. என்னென்ன சீரியஸ், என்ன சீரியஸ்? இரு, அவ கம்பு எடுத்துட்டு வரட்டும், உன்னைய வெளுத்து போடுறேன் வெளுத்து. 10ஆம் கிளாஸ படிச்சுக்கிட்டு இன்னும் ரிசல்ட் வரல, மார்க் எம்பிட்டு வரும்னு தெரியாது, அடுத்த வருஷம் என்ன குரூப் எடுக்க போறேன்னு தெரியாது. அத பத்தின கவலை இல்ல உனக்கு. உனக்கு இப்ப இந்த கிரிக்கெட்டை கேன்சல் பண்ணதான் பெரிய கவலையா போச்சு. என்னை ஒன்றும் பண்ணாதம்மா, விராட் கோலிமா. கோழி தான், நீ இப்படி கோழிய பார்த்துக்கிட்டே இரு, பரீட்சையில கோழி முட்டையா எடுப்ப. பரீட்சையில மார்க் மட்டும் குறையட்டுமே, அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. இங்கேயே நின்னா அடிச்சு போட்டுருவா. எல்லாம் நில்லு, எங்க போற? ஏம்மா சாயங்காலம் வரேன், அப்பாட்ட சொல்லிடாத. ஏன் 4 முடி கதவுக்கு பின்னாடி இல்ல, உங்க மவனே இங்க. ஆமாட்டி, அவன் ஓடி போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இப்போ வந்து கேளு. சரி சரி விடுங்கக்கா, சின்ன பையன், அவன் கவலை அவனுக்கு. போய் அவனை அடிக்கடி கலையிறீங்க, போங்கம்மா போய் வேலையை பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.